முட்டை மசாலா போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ், மைனஸ், க்ரீன் சட்னி 3 வச்சுருக்கோம். 3லையுமே காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்களும் சாப்பிட போகிறோம். முட்டை மசால் போண்டா செய்ய போகிறோம். எல்லாம் முட்டை போண்டா சாப்பிட்ருப்போம். இது வந்து முட்டை மசால் போண்டா எப்படின்ட்டு பார்ப்போம். முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி மதியம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சோம். அது சாப்பிட்டு மீதி இருந்துருச்சு. அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு ஒரு 3 முட்டை எடுத்து இப்போ முட்டை மசால் போண்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு முட்டையை பச்சை முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இதை பீட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசியல் வச்சு தான் இந்த முட்டை போண்டா செய்ய போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு மசியலோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு அதில் போய் பார்த்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ரெட்டை நம்ம நல்லா அரைச்சி கொஞ்சம் அப்படியே டோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா உருளைக்கிழங்கு மசியல் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். அதை எடுத்துக்கிறோம். இப்போ முட்டையை எடுத்து ஒரு சைடாக அப்படியே கமுத்து வச்சு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா கூட எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அப்படியே ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட இருந்த மசாலா இவ்வளோ தான் இருந்துச்சு. அதனால் ஒரு ஸ்லைஸ் வந்து மிச்சமாயிடுச்சு. ஓகே, மசாலாவை எடுத்துக்கிறோம். இதை முட்டை பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் முக்கி எடுத்து அதை அப்படியே இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ப்ரெட் க்ரம்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் ஃபைனலாக இதை எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ப்ரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக போடணும், இல்லைன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வெந்து இருக்க பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க, முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு.
முட்டை மசாலா போண்டா எண்ணெய் வடிகிறதுக்காக நம்ம இதில் போட்டு வைக்கிறோம். அவ்வளோ எண்ணெயெல்லாம் இல்லை, இருந்தாலும் போட்டு வைக்கலாம்.